ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்தில் சுடர் பாப்பா அவங்களுடைய கேப்டன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் என்னன்னு சொல்கிறாருன்னா, அவர் சின்ன வயசில் நடந்த கதைகளை சொல்கிறாரு. அதை கேட்டதும் சுடர் பாப்பா பாவம் கேப்டன், நீங்கள் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களை ரொம்ப அடிச்சிருப்பாங்கல்ல, நீங்களும் என்ன மாதிரி அப்போ சின்னதாக தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுடர், நீ பட்ட கஷ்டத்தை விட நான் ஒன்றும் கஷ்டப்படலடா, நீ தாண்டா அதிகமாக பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஐஸ்கிரீமு போதும் போதும் கேப்டன்றாங்க. சரி நான் சாப்பிட்டுறேன்னு வாங்கி சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறமா சுடர் பாப்பா நேற்றே அம்மு ஸ்கூல் விட்டதும் சீக்கிரமாக வந்துடணும், தியா தருண் சீக்கிரமாக போயிட்டாங்க, நான் லேட்டாக போனேன்னு கேட்டாங்க கேப்டன், நான் கிளம்புறேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே படிச்சிட்ருக்காங்க. சுடர், தியா, தருண் எல்லாருமே. அப்போ சுடருக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, தியா தருணுக்கு அவங்க அப்பா ஓரமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. அப்போ அவர் ரொம்ப இரும்புறாரு. இரும்பல் நிற்கவே இல்லை. உடனே அபி என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு, ஐயோ அண்ணன் அண்ணா எப்போ பாரு இரும்பிக்கிட்டே இருக்கேன், இரும்பல் நிற்கவே இல்லையேன்ட்டு ஓடி போய் சுக்கு மல்லி காஃபி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ணன் இதை நீ குடின சரியாயிடும் அப்படின்ட்டு. உடனே அதை அவங்க அண்ணி பார்த்துட்டு, என்ன நினச்சிட்ருக்க அபி, போதும் எல்லாம், நீ ஓரமாக எப்படி ஒதுங்கி இருந்தியோ அதே மாதிரி இரு, நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ திரும்பவே ஒட்டு உறவுன்ட்டு அவர்கிட்ட பேசாத, அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் இம்சை அப்படின்றாங்க. உடனே அவங்களும், அண்ணி சாரி அண்ணி, அண்ணன் தொடர்ந்து இரும்பிகிட்டு இருக்கவோ தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், இனிமேல் எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கிற வரையும் ஓரமாக இருந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுக்குமா அது மாதிரி திட்டுறாங்க அத்தை அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க சுடர் பாப்பா. அவங்க அப்படி தாண்டா திட்டுவாங்க, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சுடர் பாப்பா வெளியில் கிளம்புறாங்க. வெளில ஸ்கூல் போயிட்டு வரும்போது கேப்டனை பார்க்குறாங்க. கேப்டன் வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் கரை யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் பட்டுடுது. அதுக்கப்புறம் அபி என்ன பண்ணுறாங்க, வெளியில் ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகும்போது அங்கே இறங்கிட்டு காசு கொடுக்கும்போது காசு ஐயோ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே ஆட்டோக்கார், என்னை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விட்டுறீங்களா, நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன்றாங்க. அவர் ஒத்துக்காமல் ஒரு மாதிரியாக பேசவும் அந்த இடத்துல கருணாகரனான வளர்ப்பு தங்கச்சி அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஆட்டோக்காரை திட்டிட்டு, இருங்க நான் காசு கொடுக்குறேன்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போது சுடருடைய அம்மாவுக்கு, இந்தாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்தீங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்கன்றாங்க. ஐயோ இல்லைங்க வேண்டாங்க அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் நான் என் நம்பர் கொடுக்குறேன், என் நம்பருக்கு நீங்கள் காசு அனுப்பிச்சிருங்கன்ட்டு நம்பரையும் கொடுக்குறாங்க. அப்போது அப்படின்னு நினைக்கிறாங்க, இது கருணாகரனுடைய வளர்ப்பு தங்கச்சி இல்லை, சரி அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே போயிட்டு, சரிங்க என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக அனுப்ப முடியாது, பக்கத்தில் மளிகை கடைக்கார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சுடருடைய யூனிஃபார்மில் ஒரு கரையாக இருக்குது. அபி பார்த்துட்டு இது என்ன கரை அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் கம்முன்னு திருன்னு முழிக்கிறாங்க, ஏன்னா அது ஐஸ்கிரீம் கரை. அதுக்கப்புறமா இந்த சுடருடைய வீட்டில் இருக்கிற மாமா பொண்ணு தியா பாப்பா வயிறு வலின்னும் கத்துறாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல, அம்மா எதுக்குமா இது மாதிரி வயிறு வலின்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கம்முன்னு இருக்காங்க அபி. அதுக்கப்புறம் திரும்பவும் சுடர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அதை என்ன பண்ணுறாங்கன்னா அபி, இவ எங்கே தான் போகிறான்னுட்டு மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. ஏன்னா சுடர் மேலே சந்தேகம் அவங்க அம்மா பின்னாடியே பின்தொடர்ந்து வராங்க. அப்போ பின்தொடர்ந்து வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் கிட்ட ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. கேப்டன் வண்டியில் வராரு, பேகை வாங்குறாரு, அவர் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடும்போது மாட்டிக்கிறாங்கங்க. ஆனால் சுடர் பாப்பா என்ன பதில் சொல்லுவாங்க நாளைக்கு பார்ப்போமா. நன்றி, மீண்டும் தொடர்க, பாய்.